பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் இல கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். மீனவர்களது மேம்பாடு குறித்தும் தொழிலாளர்களுடைய துறை மற்றும் தொழிலாளர்கள் நலன் குறித்தும் புதுச்சேரிக்கு மிக பிரபலமாக இருக்கிற ஜவுளி ஆலைகள் அது எந்த அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் அதை புதுப்பிப்பது குறித்தும் மின்சாரம் குறித்தும் கல்வித்துறை குறித்தும் நிறைவாக புதுச்சேரியில் இருக்கிற கோவில் நிர்வாகிகள் குறித்தும் இதிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட விவசாயத்துறை, அரசு ஊழியர்கள், போலீஸ் மற்றும் நீதித்துறை, தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுடைய நலன், நிலத்தடி நீர்வளம், புதுச்சேரி அரவிந்தர் அவர்கள் இங்கு வந்து தங்கியிருந்த பிறகு நாடு முழுவதும் இருக்கிற தேசபக்தர்கள் மற்றும் ஆன்மீகர்களுக்கு ஒரு முக்கியமான தலமாக மாறியிருக்கிற அமைப்பினால் ஒரு சுற்றுலா தலமாக இதை மாற்றுவது குறித்தும் பொதுவான மக்களது நலன் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடியான நிதி நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் அல்லது என்ஆர் காங்கிரஸ், அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஆட்சியில் இருந்தும் கூட எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி மேம்பாடு அடைந்திருக்க வேண்டுமோ அது அடையாமல் இருப்பது என்பது வியப்பு. மாறாக இப்போது செயல்திறன் உள்ள மத்திய அரசாங்கம் வந்த பிறகு புதுச்சேரி மாநிலம் பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு துடிப்போடு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறாரோ அது அளவுக்கு ஈடு கொடுத்து மிக விரைவிலேயே புதுச்சேரி மாநிலத்தை ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமாக மாற்ற வல்ல எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கின ஒரு தேர்தல் அறிக்கை இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதை நான் வெளியிட்டதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது குறித்து இன்னும் சில அம்சங்களை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். புதுச்சேரியில் மக்களுடைய கோரிக்கையான பூரண மதுவிலக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்தப்படும். குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட 2,40,000 பட்டதாரிகளுக்கு முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் வழங்கப்படும். குறிப்பாக இன்றைய தேதியில் புதுச்சேரியில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பாதிக்கும் கல்வி கட்டணத்தை மறுசீரமைத்து குழு அமைத்து ஏழை நடுத்தர மக்களை பாதிக்காத வண்ணம் தனியார் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்தப்படும். புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீட்டு இன்றைய தினம் 35% மட்டுமே வழங்கப்படுகிறது.